என் பேர் ஆபித். நான் 7D கிளாஸ். இது அக்டோபர் 1 ஒரு சில்ட்ரன்ஸ் டே நடந்துச்சு. அந்த மாதிரி ஒரு சில்ட்ரன்ஸ் டே என் லைஃப்ல நான் கொண்டாடில்ல. இந்த பே எல்லாம் வச்சு அவங்க டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. முன்னுக்கு பே வந்து இது ஹையர் பண்ணியிருந்தெல்லாம் டீச்சர்ஸ் எல்லாம் முன்னுக்கு இது வரவேற்றாங்க. இது ஒரு ஷார்ட் ஃபிலிம் இது கார்ட்டூன்ஸ் எல்லாம் போட்டு காட்டினாங்க. எனக்கு இது கௌரவித்தல் கேம் வச்சாங்க எங்களுக்கு. அப்படி இந்த 6, 7 கேட்டகரி அப்படியே கேட்டகரி பிரிச்சாங்க. ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு கேம் வச்சாங்க. 6, 7 இதுக்கு வந்து கௌரவித்தல் வச்சாங்க. அடுத்தது ஏதோண்டு ஒரு கார்ட்டூன் எல்லாம் போட்டு காட்டினாங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு நிறைய நோட் புக் பேனெல்லாம் தந்து கிஃப்ட் எல்லாம் தந்தாங்க டீச்சர்ஸ். அடுத்தது நல்லா ரெஃப்ரெஷ்மெண்ட் எல்லாம் செஞ்சாங்க. இதை ஆர்கனைஸ் பண்ண டீச்சர்ஸுக்கும் ஸ்கூலுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமுஅலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சிறுவர் தின நாள் மகிழ்ச்சியும் இனிய நினைவுகளும் நிறைந்த சிறப்பான விழாவாக இருந்தது. அனைத்து நிகழ்வுகளும் சிறப்பாக ஒருங்கிணைக்கப்பட்டிருந்தன. மாணவர்களாகிய நாம் மகிழ்ச்சியுடனும் பெருமிதத்துடனும் இந்நிகழ்வுகளுக்கு கலந்து கொண்டோம். இந்த நாளை மறக்க முடியாத நாளாக மாற்றிய எம் அனைத்து ஆசிரியர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். அஸ்ஸலாமுஅலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் அஜ்வத் சார் பேசுகிறேன், அல்மனார் ஸ்கூல்லேருந்து. உண்மையிலே இந்த வருஷம் நடைபெற்ற சிறுவர் தின நிகழ்வுகள் தொடர்பாக உண்மையிலே ஆசிரியர்கள்ன்ற ரீதியில் நாங்கள் உண்மையிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். என்னென்னா நான் இந்த பாடசாலைக்கு வந்து கிட்டத்தட்ட 6 வருடங்கள் கடந்த நிலையில் இவ்வாறான ஒரு சிறுவர் தின நிகழ்ச்சியை திட்டமிட்டதாக நாங்கள் காணலை. அந்த வகையில் இந்த வருஷம் இந்த சிறுவர் தின நிகழ்ச்சி ஏற்பாடு செஞ்ச அதிபர் உட்பட அனைத்து ஆசிரியர் அதிபர், உதவி அதிபர், பிரதி அதிபர்கள் அனைவருக்கும் ஆசிரியர் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்றதோடு இதில் நான் நினைக்கிறேன் எங்களோட பாடசாலையில் இருக்கிற மூத்த ஆசிரியர் ஜுமான் சார் தலைமையில் இந்த சிறுவர் தின நிகழ்ச்சி நடைபெற்றது. நான் பார்த்த அளவில் உண்மையிலே வந்து சிறுவர்கள் மாணவர்கள் நல்லா என்ஜாய் பண்ணினாங்க. பல நிகழ்ச்சி திட்டங்களை நாங்கள் ஏற்பாடு செஞ்சுருந்தோம். அதுக்கு எல்லா ஆசிரியர்களும் தங்களான உயரிய பங்களிப்பை வழங்கியிருந்தாங்க. ஸோ அதிபரோட கன்செப்ட் ஒன்று என்னன்னு சொன்னால் பாடசாலைக்கு மாணவர்கள் முழுதாக பயனடைகின்ற அடிப்படையில் பல நிகழ்ச்சி திட்டங்களை இப்போ அதிபர் செஞ்சு கொள்வாங்க. அந்த நிகழ்ச்சி திட்ட அடிப்படையில் தான் இந்த சிறுவர் தின நிகழ்வு நடைபெற்றது. ஸோ இது வந்து உண்மையிலே ஒரு வித்தியாசமான ஒரு சிறுவர் தினமாக நான் ஆசிரியர் நிலையில் கண்டுகொண்டேன். அதோடு திரும்பவும் இந்த நிகழ்ச்சியில் ஏற்பாடு செஞ்ச எல்லா ஆசிரியர்களுக்கும் அதிபர் உட்பட நிர்வாகக்குழு அனைவருக்கும் ஆசிரியர் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு இவ்வாறான நிகழ்வுகள் தொடர்ந்தும் இந்த பாடசாலையில் நடைபெறணும். அதுக்கு நாங்கள் இறைவனை பிரார்த்தித்து கொண்டு இந்த சந்தர்ப்பத்தை வழங்கின எங்களோட அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி விரைவில். I am Amira Riaz from 7D. I'd like to give a feedback about our school Children's Day celebration 2025. It was October 1st. On the day when we reached the school entrance, it was decorated beautifully with colorful balloons. A giant panda welcomed us. At the entrance, all our teachers greeted us and welcomed warmly. Our teachers and the school management had arranged a variety of entertainment programs as well as lots of gifts and sweets. The students enjoyed the day to the fullest. On behalf of all the students, I would like to express my heartfelt of gratitude to the teachers and the school management team. Thank you very much. Suba Sandhya Keva, good evening everyone. Mama මේක අද මේ ප්‍රකාශය කියන්නේ අපේ 2025 ජාත්‍යන්තර ළමා දිනය අපේ පාසලේ සමරුවා ඔක්තෝබර් 5 වෙනිදා. අතන මේක ඉතාමත්ම ලස්සනට අපිට සංවිධානය කරගන්න
හැකි වුණා. අපි ලස්සනට මට ලොකු අත්දැකීමක් ඒක. ගොඩාක් අපි දරුවන්ගේ දැනුම සහ විනෝදය වෙනුවෙන් ගොඩක් වැඩසටහන් සංවිධානය කර අපේ පාසලේ ගුරු මණ්ඩලයේ දරුවන් වෙනුවෙන්. ඉතින් අපි ලස්සන පැන්ඩාවෙක් ගෙනල්ලා ලස්සන අත්දැකීමක් ලබා දුන්නා අපේ දරුවන්ට. දරුවෝ ගොඩාක් එකට විනෝද වුණා. ඒ වගේම ක්‍රිකට් තරගාවලියක් සංවිධානය කරා. දරුවන්ගේ කණ්ඩායම් ක්‍රියාකාරක කණ්ඩායම් හැඟීම වගේම ජයපරාජය විඳලා ගැනීම ඒක පුරුදු කරන්න. ඊට පස්සේ අපි එක බැලුම් පිපිරවීම, ඊට පස්සේ කඹ ඇදීම වගේ විශේෂ ක්‍රියාකාරකම් ගොඩක් කරා. ඇත්තටම සතුටු දවසක් ඒක. ළමා දිනේ වුණාට ඒ වැඩිහිටි දිනය සහ ළමා දිනේ දෙකම දෙන්න පළවෙනිදා ළමා දිනේ සමරන අතර වැඩිහිටි අපිත් ගොඩක් විනෝද වුණා පාසලේ ඒ දේවල් සංවිධානය කිරීමෙන්. සම්පූර්ණයෙන් පාසලේ දරුවන් වෙනුවෙන් පාසලේ විදුහල්පතිතුමිය අපේ ගෞරව විදුහල්පතිතුමිය ඇතුළු අපේ ගුරු මණ්ඩලය තමයි මේක සංවිධානය කරේ දරුවන් වෙනුවෙන්. ඇත්තටම කවදාවත් අමතක නොවන අත්දැකීමක්. ලොකු දේවල් ටිකක් ලබා ගත්තා. අපේ සාමාන්‍යයෙන් දරුවෝ උදේ ඉඳන් හවස වෙනකන් පන්ති කාල සටහන් වලට ගිහිල්ලා අධ්‍යයන කටයුතු වලින් බැහැර වෙලා ගොඩක්ම විනෝදජනක බොහොම සැහැල්ලුවේ නිදහසේ ළමයින්ගේ දිනය ලස්සන සමුරුව ගුරුවරුත් අපිටත් ඒවා සංවිධානය කළා. ඒ වගේම ළමයික විනෝදයෙන් අපි සියලුම දේවල් කරා. ඇත්තටම අමතක නොවන අත්දැකීම 2025 ළමා දිනය සමුරුව අපේ අල්මනාට් ජාතික පාසලේ. ස්තුතියි. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. நேற்றைய தினம் அக்டோபர் ஃபெஸ்ட் எங்கள் ஸ்கூலில் சிறுவர் தினமாக கருதப்பட்டுச்சு. அதுக்கு பிறகு நாங்கள் வரும் பொழுது பாடசாலைக்கு சமூகம் அளிக்கும் பொழுது அழகான முறையில் ஒரு பெண்டா டோலை தயாரித்து வைத்து அதை அழகாக வைத்து எங்கள் பாடசாலை கல்வி கற்கும் அனைத்து மாணவ மாணவிகளையும் பாடசாலைக்கு வரவேற்றோம். அதுக்கு பிறகு அதிபர் ஆசிரியர் அவர்களும் எங்களை வரவேற்றார்கள். தரம் 6 தொடக்கம் 11 வரை கல்வி கற்கும் மாணவ மாணவிகளுக்கு பல போட்டிகள் நடந்தன. 6, 7, 8 மாணவர்களுக்கு HOL முன்னாடி போட்டிகள் நடந்தன. 10, 12 மாணவர்களுக்கு பாடசாலை மைதானத்தில் போட்டிகள் நடந்தன. அதாவது கிரிக்கெட் என்று சொல்லலாம். அனைத்து மாணவர்களுக்கும் பரிசுகளை தந்து மகிழ்வித்தனர். இந்த பரிசுகளை தந்து அழகான முறையில் நடத்தி சென்ற அனைவருக்கும் நன்றி.